ஹாய்! இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் கலர் தாமரைப்பூ வச்சு டோனர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவானது. ஸ்கின்ல வந்து நல்ல ஸ்கின் ஈவன் டோன் ஆகும். ஸ்கின் டேமேஜ் தடுக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த டோனரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி நீங்கள் ப்ரிப்பரேஷன் இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ண போகிறாந்தா இந்த டோனரோட தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சும்மா ஹோம்மேடாக பண்ண போகிறீங்க அப்படின்னா டெய்லி இந்த டோனர் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் சீக்கிரமாக பிரைட்டன் ஆகி கொடுக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம அது வந்து ஹோம்மேடாக வீட்டில் ஆர்கானிக்காக பண்ணுறனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டோனருங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். நம்ம சேனலில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கு பிடிஎஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் நம்மளோட சேனலை வீடியோவை ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள், நான் மெயிலில் அனுப்பி விட்றேன். இல்லை உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கான வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் வேணால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எதை வச்சு வீடியோ அப்படின்னு எனக்கு டீட்டெயிலாக ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. உங்களுக்கு நான் வீடியோ போட்டு விட்றேன். இன்றைக்கி என்கிட்ட ஒருத்தவங்க லோட்டஸோட டோனர் வந்து ரெடி பண்ணால் அதுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த லோட்டஸ் விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பூவே 5 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது லோட்டஸ். இது வந்து தண்ணியில் வளரக்கூடிய ஒரு நீர் பூ. அதனால இது நல்ல சீக்கிரம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆகி கொடுக்கும், நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பூ வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் இதை வந்து பவுடராக ரெடி பண்ணி நம்ம ஃபேஸ் நலுங்கு மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை மின்ஸ் பாத் பவுட்ரு அது கூட நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்குன்னு. நான் இந்த டோனர் வந்து இப்போ ரெடி பண்ணுறேன். இந்த மகரந்தம் வச்சு நான் ஃபேஸ் சீரமும் ரெடி பண்ணுறேன். அது இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோனர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மகரந்தத்தை ஃபுல்லாக தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் சீரத்துக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சீரம் பார்த்தீங்கன்னா தங்க கலரில் இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் சீரம். சரி வாங்க, நம்ம டோனருக்கு வந்து ரோஸ் தாமரைப்பூ நான் வந்து ஒரு 5 அளவு தாமரைப்பூ அளவு தான் எடுக்க போகிறேன். நான் மற்ற பூவெல்லாம் காய போட்டு வச்சுக்கிடுவேன். ஒரு 5 பூ அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு எவ்வளோ பூ கிடச்சிருப்பாருங்க. 200 பூ நான் வாங்கி போட்ட இடத்துல 100 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். 200 பூ கிடச்சிச்சு. 200 பூவில் நான் ஒரு 5 பூ அளவு மட்டும் இதழ் மட்டும் எடுத்துக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணுறதுக்கு. இது அதுக்கான உங்களுக்கு வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, மகரந்தம். இது தனியாக இருக்கட்டும். ஓகே, இது நம்ம தனியாக இன்னொரு நாளைக்கு வந்து ஃபேஸ் சீரம் வந்து எப்படி ரெடி பண்ணலாம், கிளிசரின் கூட இதை வந்து கிளிசரின் ஊற்றி இதை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேஸ் சீரம் ரெடி பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் வச்சு எப்படி ஃபேஸ் சீரம் வந்து ரெடி பண்ணலான்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டோனர் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டியில் வந்து தண்ணி எடுத்துக்கிடுவோம். அதில் உள்ள குட்டி ஏதாச்சும் ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் நீங்கள் வந்து வச்சுருங்க. அந்த கிண்ணத்தை வச்சுட்டு அந்த கிண்ணத்தை சுற்றி பேலன்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் போட வேண்டிய பூவை வந்து போடுங்க. நான் இது கூட 2-3 தாமரை மொட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை கிண்ணத்தை சுற்றி உங்கள்கிட்ட பெரிய கிண்ணம் கிடச்சாலும் பெருசு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டோனர் தான் தேவை. ஏன்னா நான் அதை வந்து ஃபேஸ்க்கு டெய்லி அப்ளை பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு டோனர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரோஸ் எடுங்க, இல்லை தாமரை எடுங்க, இல்லை இந்த ஊதா கலர் லில்லி இருக்கும் இல்லையா, அது எடுங்க. இந்த மாதிரி டோனர் ரெடி பண்ணி நீங்கள் நைட்டு ஒரு சீரம் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்லை மார்னிங் அப்ளை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தாமரை பொறுத்தளவுக்கு ஃபேஸ் நல்லா ஒயிட்டன் ஆகி கொடுக்கும். சரி, நான் இருக்கிற பூவெல்லாம் அந்த கிண்ணத்தை சுற்றி நான் வச்சிடுறேன். ஓகே, ஓரளவு எல்லாமே போட்டாச்சு. கிண்ணத்துக்குள்ளே போடக்கூடாது, கிண்ணத்தை சுற்றி போடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு செம்பளவு தண்ணி, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் பூவுக்கு தக்கன தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே நம்ம அதுக்கு அந்த பவுலு கிண்ணத்தோட மூடி, ஏன்னா அதுக்கான கரெக்டான மூடி போட்டால் தான் ஆவி வந்து வெளியே போகாது. அதுக்கான மூடி எடுத்து நான் போட்டுட்டேன். இந்த கண்ணாடி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆவி பட்டு அதிலிருந்து வர்ற நீராவி தான் நம்மளுக்கு டோனராக வந்து ரெடியாக போகுது.
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி முத்து முத்தா நீராவி நிற்கிது. அந்த நீராவி ஃபுல்லாக அந்த கிண்ணத்தில் வந்து விழுகும். இது மேலே ஐஸ் கட்டி வச்சிங்கன்னா நல்லா இன்னும் சீக்கிரமாக உள்ளே வந்து விழுக ஆரம்பிச்சிரும். டேரெக்டாக போயிட்டு அதுக்காக மேலே ஐஸ் கட்டி வைக்கிறது. ஓகே. உள்ளே வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீராவி விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ டோனர் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க கிடைக்கும். நீராவிலேருந்து வர்றது தான். இது வந்து கெட்டு போகாது. நீங்கள் தாமரை வேக வச்ச தண்ணி வந்து சீக்கிரம் கெட்டுரும். இந்த நீராவியை எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து கெட்டு போகாது. எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். பயங்கர ஹீட்டாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபோனில் அந்தளவுக்கு ஆவி அடிக்குது. ஸோ அதோட மூடி வந்து உள்ளே விழுந்துருச்சு. அதை எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு இந்த அளவு தாங்க வந்து இதோடைய கிடச்சிருக்கு. டோனர் கிடச்சிருக்கு, தாமரையோட டோனர். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தண்ணி எதுக்குன்னா, நான் ஏதாவது ஃபேஸ்க்கான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன் எனக்கு அப்படின்னா அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இல்லை அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஆற வச்சு நான் ஃபேஸ் வாஷோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன்னா அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதனால் 2 தண்ணியுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து வேக வச்ச தண்ணி. இது வந்து ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வைக்க முடியாது. இதை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். 1 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த டோனரை நீங்கள் ஒரு காட்டன் துணியில் டிப் பண்ணி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பூ வச்சு நம்ம ஃபேஸை ஒரு 1 மந்த்லேயே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரைட்டன் ஆகி கொடுக்கலாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.